நாம் எதுக்கெல்லாம் சிரிச்சா ரொம்ப நல்லா இருப்போமோ அதுக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி ஒரு சிரிப்படம் இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது சவாலாக இருந்தா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட ஒரு ஹியூமன் கூட எடுக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய சிக்கல். அதே மாதிரி நான் என் ஸ்கிரிப்டுக்குள்ள நடந்ததுக்கு காரணமே என் கல்வியோட வேர்ல்டு சீன் எடுக்கும்போது தான். ஏடுடா நீ தயங்காத ரொம்ப அழகா தெரிஞ்சு எப்ப வரைக்கும் ஜாதி இஷ்யூஸ் இருக்குமோ அப்ப வரைக்கும் ஜாதி படம் எடுக்க முடியும். வணக்கம், என் பேர் தாரணி. நான் ஒரு உறவையாளர். என்னோடய பிஹெச்டி ரிசர்ச் வந்து ஜாதி பிரிவினை பற்றி தான் இருக்குது. நான் உங்களோட படம் வந்து ஒரு எபிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பார்க்குறேன் சார். இந்த படத்தில் வந்து கேஸ்ட் ஐடென்டிட்டி மறுப்பு இது எல்லாத்தையுமே வந்து அத்தென்டிக்காக சொல்கிறத தாண்டி அது ஒரு டிக்னிட்டியோட காமிக்கிறீங்க. நாங்கள் வந்து சிஸ்டமிக் அப்ரெஷன்னு சொல்லுவோம். அதாவது தொடர்ச்சியாக நடக்கிற பிரிவினையை ரொம்ப அழகாக அதோட எமோஷன்ஸை நீங்கள் பார்க்குற எல்லாத்துக்குமே கட்டுறீங்க. அதில் பார்க்குற பசி, இழப்பு, கிரீஃப், லாஸ், அதை எப்படி இவ்வளோ மென்மையாகவும் அதே சமயம் ரொம்ப ஆணியில் அடிக்கிற மாதிரி ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக அவங்களால கொடுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக தான் அந்த கதையை சூஸ் பண்ணும்போது இதை சொல்லணும் அப்படிங்கும் போது மெயின் காரணம் வாசிப்பு தான். இன்னொருத்த கதையை நான் நிறைய வாசிக்க இந்த உலகத்தில் எல்லா பேர் கதையில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பழக்கப்படாத நம்ம கல்ச்சர், பண்பாடா, மொழியா, அதுக்கு தெரியாத வாழ்க்கையை ஒரு லிட்ரேச்சர் மூலமாக நான் வந்து எனக்கு சொல்ல தெரியாதனால இவ்வளோ மொழிபெயர்ப்பு தான் படித்தேன், டிரான்ஸ்லேட்டர் தான் படித்தேன், அரசியல் லிட்ரேச்சருக்காக. அப்புறம் நமக்கு தெரியாத மனுஷங்க கதையை தான் முக்கியமாக கடத்துறாங்க. நமக்கு தெரியாத நிலப்பரப்பு, நமக்கு தெரியாத கல்ச்சர், நமக்கு தெரியாத மொழியில் இருக்குது, ஒடுக்கப்பட்ட பயணம் எதையோ ஒரு கதையை அவங்க இவ்வளோ எமோஷ்னலாக நாமளே கொடுத்து வாழ்ந்த மாதிரி அவங்க கதையை கடத்துறாங்கல்ல. அது தொடர்ந்து வாசிக்க நம்மளோட கதையை ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். நம்மளோட கதை இப்படி தான், நம்மளோட கதை நான் சொல்கிற கதை வந்து இப்போ வந்து உங்களுக்கு மட்டுமே என்னோடய மொழி தேசியவருக்கு மட்டுமே கதை அப்படின்னா எனக்கு இவ்வளோ டீட்டெயில் தேவைப்படாது. நாம் என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு எந்த மொழியிலேருந்து படத்தை பார்த்தாலும் இனி அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறோம், என்னோடய சினிமா கனெக்ட் பண்ணிக்கிறோம், என்னோட கதையை என்னோட அரசியல் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா மொழி தாண்டி ஒரு நீ சொல்கிற மாதிரி ஒரு விஷுவலாக ஒரு தேவைப்படுது, மொழி தாண்டி ஒரு வேற ஒரு தேவைப்படுது. அதை வந்து லிட்ரேச்சர் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா உலகத்துக்கு ஆட்பாம் இருந்தது. உலகத்தில் எந்த மொழியில் நம்ம எந்த மொழி பேசினாலும் சரி, என்ன பண்பாடு, எந்த கலாச்சாரத்தை வாழ்ந்தாலும் சரி, ஒரு ஹியூமன் வேல்யூவாக கிரியேட் செய்யப்படக்கூடிய விஷயத்தை அவன் உணரணும், அவன் துணியணும். அப்படின்னா அது மாதிரி தான் படைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இப்போ படைப்பு இருக்குன்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. உங்கள் படத்துலேயே எனக்கு வந்து தனித்துவமாக தெரியுது வந்து அந்த அனிமல்ஸோட யூசேஜ் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸ். உங்கள் படம்னாலே தனித்துவமாக தெரியுது. இப்போ அந்த லிரிக் வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாங்காக தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹாலிவுட் கிறிஸ்டோபர் நோலனுக்கு அப்புறம் அதிகமாக பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணது நீங்கள் தான் நினைக்கிறேன். அது உங்கள் படத்தில் ரொம்ப சில்லிங்கான ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்குது சார். இந்த படத்துலையுமே சரி அந்த யூசேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், பாஸ்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கலர்ல எடுத்துருப்பீங்க. உங்க படங்கள்ல தனித்துவமா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மோனோக்ரோம் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கான அந்த காரணங்களும் அதுக்கான இதுவுமே நீங்க சொல்லுங்க சார். காமெடியாக சொன்னீங்கன்னா எப்படின்னா சின்ன வயசுல என்னை வந்து ரொம்ப கருப்பான்னு கூப்பிடுவாங்க, கருப்பாக கருப்பாக கூப்பிடுவாங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் கலர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது நான் வந்து அதை தெரியாமல் கூ ஃபோட்டோலாம் எடுப்போம்ல, அதில் நான் தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அப்போட கேமரா குவாலிட்டின்னு இருக்குல்ல. அப்போ உள்ள கேமராலாம் பசங்க ஊர் பசங்களாம் அவசரமாக இருப்பாங்க, அந்த கல்யாண வீட்டு ஃபோட்டோக்கள் எடுப்பாங்கல்ல. அப்போ எடுக்கும்போது நிறைய ஃபோட்டோக்கள் நான் தெரியவே மாட்டேன். அதுக்கப்புறம் நான் எதேச்சியாக ஒரு ஸ்டுடியோவில் எங்கள் அம்மா கூட்டி போய் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் ரொம்ப அழகாக தெரிஞ்சுதான் எனக்கு ஃபீல் வந்துச்சு. அதில் நான் டோட்டலாக பிளாக் அண்ட் ஒயிட் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ், எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே யூஸ் பண்ணுவேன்.
என்னோட ஃபோட்டோ கிடைச்சாலுமே அதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்குவேன். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல எனக்கு வந்து ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ஒரு கம்பீரம் வந்துச்சு, ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு நெஜம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் படம் எடுக்கும் போதுமே எனக்கு வந்து சில ஷார்ட்லாம் நான் பார்க்கும்போது சில சீன்ஸ் எடுக்கும்போது எனக்கு நம்மகிட்ட இருக்க காசுக்கு, நம்மகிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு, நம்மகிட்ட இருக்க டைமுக்கு நம்மளோட எடுப்போம் ஒரு சீனு. பட் அதை கட் பண்ணி பார்க்கும்போது சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும். எடுத்துட்டோம் ஏதோ டக்குனு பிளாக் அண்ட் மாற்றி போட்டால் அது வேற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ எனக்கு தோணும், சரி ஓகே இது ஏதோ நிஜம் நம்ம கண்ணுக்கு வந்து தென்படுது, நம்ம இதையே ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எனக்கு எது ரொம்ப ரொம்ப அழுத்துதோ, எது ரொம்ப நான் வந்து அண்டர்லைன் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து இது வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணுறோம். அதுக்கு நான் தனியாக ஸ்பெஷலாக ஒரு விஷுவலைஸ் பண்ணி ஆகணும். அது இது இந்த நிஜத்திலிருந்து தான் இந்த கதை உருவாக்கப்பட்டது, இந்த நிஜத்திலிருந்து தான் இந்த திரைக்கதை உருவாக்கப்பட்டது. மாமன்னர்ல அந்த பசங்க கிணத்துல சாகுறது தான் நான் சொல்ல வேண்டிய நிஜம். அதுக்கு பின்னாடி கூட நான் கட்ட முடியல. அப்போ நான் சொல்ல வேண்டிய நிஜம் ஒன்று இருக்கு, திரைக்கதைன்னு ஒன்று இருக்கு. அப்போ திரைக்கதைக்கு வேல்யூஸ் கொடுக்கவா நான் சொல்ற நிஜத்துக்கு வேல்யூ கொடுப்பாங்க போது நிஜத்துக்கு ஒரு கலர் இருக்கு எனக்கு. அப்போ நான் என்னோட நிஜத்தின் கலராக வந்து நான் வந்து கருத்துக்களை பார்க்குறேன். அதனால அந்த நிஜம் அப்படியே போய் சேர்வதற்கும் அந்த நிஜத்தை உள்வாங்கி கொண்டு அதுக்கு பின்னாடி நான் கெட்ட என்னோட சினிமா அறிவை வச்சு நான் ஒரு திரைக்கதையை ரெடி பண்றேன். அந்த திரைக்கதையை அவங்க எப்படி வேணாலும் பார்த்துக்கிட்டோம். ஆனால் அந்த நிஜத்தை அந்த நிஜமா அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளாக் அண்ட் ஒயிட் அதிகமாக யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ரஜிஷா மேம், இதுக்கு முன்னாடி மாலிக் சாரோட படத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட அக்கா கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்பவுமே அவங்க இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, அவர் மேக்கிங் வீடியோ பார்த்தப்ப தெரியும். அவர் வந்து இதை சொல்றது வந்து என்ன சொல்லுவாருன்னா, மாலிக் சாரோட அக்காவா நீங்க இந்த ரோலை நீங்க எடுத்து நடிக்கணும். அந்த இதை நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்க, இந்த ரோலை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க? இது நானே சார் கிட்ட சொன்னேன், கர்மன் பண்ணி அதுக்கப்புறம் வாழை எல்லாம் பார்க்கணும் நானே சொல்றேன். சார் உங்களோட ரைட்டிங்ல the concept of a heroine is a very grey shaded thing, because generally in Indian film industry we think a heroine is somebody who plays the counterpart of the hero. Hero-oda பேருக்கு தான் heroine பேர் கொடுப்பாங்க, or lead actress. I feel like it's more majorly in Indian film industry, but if you look at the other industries, இப்போ Meryl Streep பண்ற நிறைய படங்கள் இருக்காங்க, correct? Necessarily she's not paired with the she's not paired with the hero, but she will be the lead character. But lead யார் பண்றாங்க யாருக்கு, and it's not really about எவ்வளோ screen space இருக்கு. ஒரு படத்துக்குள்ள 5 நிமிஷம் இருக்கலாம், அந்த ஃபுல் படம் நம்ம மூஞ்சி வரைக்கும் வந்திருக்கலாம், but what effect or what impact is your character providing to the script? அதுதான். அப்போ I feel like probably because he has a very close relationship, he had a very close relationship with his sister, அது அவரோட ரைட்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. அப்போ அதனால பைசலி என்னை கூப்பிட்டு அக்காவோன்னு சொன்ன உடனே I was very confident because I knew this would be a well written character, so I was very excited to do it, and I hope you liked it. Yeah, I like it so much. சத்தியம் பண்ணு. தேங்க்யூ சார். இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் வச்சு படம் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து ஃபிலிம்ஸில் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு பைசன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்த ஃபிலிம்ஸ் ஏதாவது இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு மேக்கிங்? நான் வந்து தேடி பார்க்குற படங்களுக்கும் நான் எடுக்கிற படங்களுக்கும் சம்மந்தமான விஷயம். நான் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான படங்கள் தான் அதிகமாக பார்க்குறேன். பொதுவாக வந்து டைலாக்கே இல்லாத படங்களை ரொம்ப தேடி பார்ப்பேன். என்னோட சினிமாவுக்குள்ள என்னோட விளையாட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு மனுஷங்க ஒன்று இருக்காங்க. நான் காட்டாத 3 படங்களை காட்டாத மனுஷங்க இருப்பாங்கல்ல, அவங்கள தான் இன்ஸ்பயர் ஆகிருக்கு. அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க தேடி கண்டுபிடிச்சி அந்த பார்த்தீங்கன்னா 4 படத்துக்கு ஒரே லேண்ட்ஸ்கேப் தான். லேண்ட்ஸ்கேப்பாக போய் வித்தியாசப்படாது. இப்போ வந்து பெரிய புளியங்குளம் வந்து புளியங்குளத்துக்கும் அடுத்த படம் புளியங்குளத்துக்கும் இப்போ எடுத்த மடத்தையும் ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் தான், 3 ஊருக்கு டிஸ்டன்ஸ். இந்த 3 கதைக்களமும் ஒரே காலகட்டத்தில் தான் நடக்குது. கர்ணன் பஸ்ஸை உடைக்கும் போது தான் கணேசன் வந்து கிட்டான் வந்து கபடி எங்கேயோ உள்ள விளையாண்டுட்டு இருந்திருக்கான். ஓகேங்களா? இப்படிதான் கதையை எடுத்துக்கணும். இது உடையும் போது தான் பெரிய பாட்டு வந்து பஸ்ஸுக்கு போனாலும் இந்த மாதிரி தான் இது எல்லாமே பக்கத்துக்கு கடைப்பிடிக்கிறது தான். அதனால் எனக்கு வந்து இன்ஸ்பயர் பார்க்கும்போது எனக்கு மெயினாக தோணுது என்ன விஷயம் மனசுக்குள்ள, இப்போ எனக்கு முந்தைய படங்களோட வெற்றி தான் எனக்கு இன்ஸ்பயர். அது முந்தைய படங்களுக்கு வெற்றி கொடுத்த பொறுப்பு ரொம்ப இன்ஸ்பயர். அது லாஸ்ட் வாழை வந்து முழுக்க மாரி செல்வராஜுக்காகவே பார்க்கப்பட்ட படம். அப்படிங்கும்போது இந்த படம் நம்ம வந்து ஒரு வயலன்ஸ் ஏரியா, ஒரு வயலன்ஸ் பொறுப்புணர்ச்சியோட இந்த படத்தை ஹேண்டில் பண்ணணும். அது வயலன்ஸுக்கு ஒரு
சினிமாட்டிக்காக அதை ஹேண்டில் பண்ணலாம். இங்கே இருக்கிற கிளாப்புக்காக பண்ணலாம். இப்போ 2 ஆப்ஷன் இருக்காங்க. அந்த கதை சொல்றதுக்காக நான் வரல. நான் அதுக்குள்ளே கிட்டான ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவன் கதை சொல்றதுக்காக வந்தேன். அதனால் இன்ஸ்பயர் சொல்றதுக்கு எப்போவுமே என்னோட பார்வையாளர் இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் எடுத்த மூவிஸில் நீங்கள் பார்த்த விஷயத்தையோ இல்லை நீங்கள் கற்பனை பண்ண விஷயத்தையோ ஒரு விஷுவலாக கொண்டு வரதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண பிளேஸ் அந்த மாதிரி ஏதாவது இப்போ கர்ணன் எல்லா படத்தையும் எனக்கு விஷுவல் இருக்குது. பரியன் பெருமாள், கர்ணன், மாமன்னன் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பரியன் பெருமாள் அந்த நாய் அப்படிங்களா திரைக்கதை எழுதும்போது எனக்கு வந்து அந்த சீன் அந்த ஊரை எப்படி காட்டுறது, பரியன் பெருமாள் அந்த ஊரை எப்படி காட்டுறது, ஊரோட அந்த முதல் சீன்லேயே அந்த ஊரோட சூழல் என்னன்னு காட்டியது முடிவு பண்ணி ஊரோட அந்த சீனை ஒரு நாய் சேர்த்து போகுதுன்னு இருக்காது. பட் ஸ்கிரிப்டில் அந்த நாய் அந்த சீனோட செத்து போயிடுது. அப்படிதான் எனக்கு இருந்துச்சு ஸ்கிரிப்டில். அதுக்கப்புறம் நாய் எங்கேயுமே வராது. என்னோட பவுண்டரி ஸ்கிரிப்டில் வந்து நாய் எங்கேயுமே ஒரு மெட்டஃபராக மாறாது. பட் எடுத்து அந்த ஷார்ட் எடுத்து பிடிச்ச உடனே அது ரயில்வே ட்ராக்ல அடிபட்டு கிடக்குது, அவன் வந்து சொல்கிறான் நான் ஷார்ட் மூவ் பண்ணி போவேன். பட் அந்த பிளட்டு அந்த நாயோட ஃபேஸு எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அந்த நைட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து அந்த சீனை கட் பண்ணி நான் பார்க்குறேன். கட் பண்ணி பார்த்தா அத்தோட முடியக்கூடிய துயரமாக எனக்கு இல்லை. அப்போ அது வரைக்கும் ஸ்கிரிப்டில் அது இல்லாத அந்த நாய் வந்து என்னோட அனுபவமாக மாறுது, என்னோட மெட்டஃபராக மாறுது. அதுக்கப்புறம் அந்த நாய் எப்படிலாம் கொண்டு வந்து என்னோட திரைக்கதையை மாற்றி அது நான் அதுக்கப்புறம் கருப்பி வந்து நீளத்துக்கு மாறி அது அப்படியே கடைசி வரைக்கும் போய் பரியனோட கடைசி ஃபைனலி அவனை காப்பாற்றுறதுக்கு நான் என்னென்னமோ ஸ்கிரிப்டில் எழுதி வச்சிருந்தேன் சினிமாட்டிக்காக. பட் ஒரு எமோஷனல் மெட்டஃபராக அது வந்து அந்த கருப்பி வந்து மாறிச்சு. அது வந்து எனக்கு அந்த விஷுவல் தான் எனக்கு உடனே அந்த டிஸ்டர்பன்ஸ் நான் ஆனேன். ஷார்ட் எப்படி ஆடியன்ஸ் வந்து கருப்பி செத்த உடனே இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சாங்களோ அதே மாதிரி நான் ஸ்கிரிப்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு காரணமே அந்த கருப்பியோட மர்டர் சீன் எடுக்கும்போது தான். அந்த ரத்தமும் அந்த ஒரு இன்னசென்ஸ் நம்ம வந்து மறுக்க முடியாத இன்னசென்ஸ் தான் அனிமல்ஸ் தான். அதே மாதிரி பள்ளி கர்நாடகில் வந்து நான் டெய்லி காலேஜுக்கு போவேன். மத்தியானம் எங்கள் ஊர் வீட்டில் இருந்து என்னோட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போவேன். மத்தியானம் நடந்து இப்போல்லாம் கழுவியை பார்க்கும்போது அங்கே அது ஜம்ப் பண்ணி அங்கேயே இருந்துட்டு இருக்கும். அந்த விஷயம் ரொம்ப ஆழமாக தங்கி போன விஷயம் எனக்கு. அப்போ எனக்கு வந்து நான் ஒரு நாள் கால் கட்டலாம் அவுட் பண்ணல. ஆனால் என் மைண்டில் இந்த அவுட் விட்டே இருக்காது இல்லை அப்படின்னு ரொம்ப நாள் ஓடிட்டே இருந்துச்சு. போய் இந்த திரைக்கதை ஞாபகத்துக்கு வரணும்னு இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து திருப்பி மெட்டஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு பார்த்துட்டு போகிறது கிடையாது. அது உங்களுக்கு நிலை அப்படியே உங்களுக்கு நின்றும் மனசுக்குள்ளே போய் அது தங்கிடும் பயங்கரமாக. அதனால் ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ள மெட்டஃபர்ஸ் இருக்கிறது ரொம்ப அவசியம்னு நான் நினைப்பேன். ஏன்னா அதுதான் உங்களை வந்து ரொம்ப நாள் மறக்க விடாமல் எப்போல்லாம் கழுவியை பார்க்கும்போது அங்கே யாரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. இதுக்கு அவங்க ஃபோட்டோ எடுத்தே கிடையாது. ஊரில் கிராமத்தில் கழுவியை யார் பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா அப்புறம் பார்வை மாறின்னு அர்த்தம். அதே மாதிரி கருப்பு கடலில் எந்த நாய் போனாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அது ஒரு விஷயத்தை வந்து திரும்ப சொன்னாதான் அது வந்து நடக்குது. ஸோ இது வந்து உங்களுக்குள்ள எப்படி போச்சுன்னு தெரியல. எல்லா படங்களுமே ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ சொன்னாதான் இது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது தைரியமாக சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். என் மகனுக்கு கண்ணபிரான பேர் இருக்கலாம், மாரசாமி மகனுக்கு கண்ணன் எனக்கு தெரியும் சார். நீங்களா இருக்கிற வரைக்கும், நான் நாயா தான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குற வரைக்கும் இங்க எதுவுமே மாறு. உங்க வீட்ல படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க சார்? அவன் எப்பவுமே ஒரு நாள் பைசன் பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு டிவியில், தீக்குளத்து பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதனால பீட் நல்லா இருக்கும், டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அவன் பையனும் டான்ஸ் ஆடுவான், என் குட்டி பையனும் டான்ஸ் ஆடுவான். அப்போ அவன் ஆடிட்டு இருந்தான். ஆனால் அவன் ஸ்மைல் பண்ணி ஆடிட்டே இருந்தான். ஆனால் டிவியில் விஷுவலில் ஸ்மைலே இருக்காது. அப்போ என்ன கேட்டாங்க, இந்த மாமா ஏன் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ யோசிச்சு அவளே சொல்லிட்டாங்க, அவன் படத்தில் நிறைய சிரிப்பே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அவன் நல்லா இருந்து சிரிக்கிற மாதிரி படம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அது நானும் சரி சாதாரணமாக ஓகே அப்படின்னு நான் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொன்னேன். அன்னைக்கு நைட்டே உட்காந்து யோசிச்சு பார்த்தா அது பெரிய ப்ராசஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப கற்பனையாக அது வந்து முழு ஹியூமர் படம் எடுக்கிறது அப்படின்றதுல அதுக்குள்ள பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லாம் நம்ம வந்து இவ்வளோ பேசிட்டோம், இவ்வளோ படம் பண்ணிட்டோம். ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது என்ன சவாலாக அப்படின்னா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட ஒரு ஹியூமர் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய சிக்கல். பட் அப்படி எடுக்க முடியும்னு காமிச்சாங்கன்னா அது ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும். இன்னொருத்தரை வந்து கேள்வி பேசி இல்லை இன்னொருத்தரை குறை சொல்லி இன்னொருத்தரை வந்து என்ன சொல்றது, நம்ம எதுக்கெல்லாம் சிரிச்சு பழக்கப்பட்டிருக்கோமோ அதுக்கெல்லாம் சிரிக்காம நாம எதுக்கெல்லாம் சிரிச்சா ரொம்ப நல்லா இருப்போமோ அதுக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு படம் இருக்கணும்னு ஆசை எனக்கு. ஆனால் அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக தெரியுது கண்ணுக்கு போயிடும். பட் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
இவ்வளோ நாள் சினிமா கற்றுக்கிறத வச்சு அதை பண்ண முடியாதா என்ன அப்படின்னு சேலஞ்ச் இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு சேலஞ்சான ஸ்கிரிப்ட்னா என் பொண்ணுக்காக பண்ணக்கூடாது அந்த ஸ்கிரிப்ட் தான். சார் உங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் நீங்கள் பண்ண ஒர்க்குங்கிறது அமேசிங் சார். உங்களுக்கு இது உங்களோட நான் முதல் நாள் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியாது, காலேஜ் இருந்துச்சு, ஈவினிங் தான் போனேன். ஸோ ஒரு சில சீன் நான் ரொம்ப பயந்தேன். முக்கியமாக அந்த ஆடு அந்த சீனும் இன்ஃபேக்ட் நானும் ஃப்ரெண்டும் தான் போய் நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த ஆடு ஆக்சுவலாக உண்மையான ஆடா இல்லை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப பயந்துருந்தேன். ஸோ அதே மாதிரி நிறையா எமோஷன்ஸ் ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுன்றதுனால நான் நிறையா கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. ஸோ இந்த கற்றுக்கிட்ட இருக்கிற டைமில் எனக்கு நீங்கள் ஒரு நல்ல பாடத்தை கொடுத்துருக்கீங்க. ஸோ அது ஒரு உங்களுக்கும் உங்கள் டீம் சார்ந்து எல்லாருக்கும் தேங்க்யூ சார். நன்றி நன்றி. நான் வந்து ஒரே தான் எடுக்கிறேன். ஸோ ஒரே மாதிரி சாதி எதிர்ப்பு படங்களாக எடுத்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான். ஒரு ஜாதி படம் எடுக்கல, ஒரே மாதிரி ஜாதி எதிர்ப்பு படங்களாக எடுத்துக்கிட்டே இருக்கேன். I mean, that's the reality. If you read newspapers, are you telling me there is not even a single case today that's related to caste issues? இருக்குல்ல. அப்போ எப்போ வரைக்கும் ஜாதி இஷ்யூஸ் இருக்குமோ அப்போ வரைக்கும் ஜாதி படம் எடுக்க முடியும். கரெக்ட் தானே? இப்போ நம்ம அதுக்கு தான் அந்த சேஞ்ச். நான் பாடிக்கொண்டிருப்பது ஒரே பாடலாக இருக்கலாம், அதை என் வாழ்நாள் முழுவதும் பாடுவேன். தந்தான தானா